السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் நியத்து வைத்து இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்று ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதே போன்று யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கின்றது. பல சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சூறா இந்த சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிக முக்கியமான ஒரு சூறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவாக ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அதற்கு ஒரு தலைவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார். அந்த குழு அந்த நாட்டிற்கு சென்று மீண்டும் நபி அவர்களை சந்தித்த பொழுது அந்த குழுவிலே இருந்த ஏனைய சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாடு செய்கிறார்கள். என்னவென்றால், நீங்கள் எங்களுக்கு தலைவராக அமீராக நியமித்த அந்த நபர் ஒவ்வொரு நாளும் தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவராக இருந்தார் என்று நபி அவர்களிடத்திலே முறைப்பாடு ஒன்றை செய்கிறார்கள். இதனை கேட்ட நபி அவர்கள் அந்த சஹாபியிடம் வினவிய பொழுது அந்த சஹாபி கூறினார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த சூரா இஹ்லாஸை நேசிக்கின்றேன் என்று கூறினார். அதனால் தான் நான் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் இந்த சூறாவை அதிகமாக ஓதினேன் என்று கூறினார். இதனை கேட்ட நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். நீங்கள் இந்த சூரா இஹ்லாஸை நேசிப்பதன் காரணமாக அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.